ஜெய் வாசவி. இன்று 42, 43, 44 3 ஸ்லோகங்கள். பல புத்தியுடையவரின் போக்கு பின்வருமாறு. உலகத்தவர் போக்கு. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்திய விபச்சிதக வேதவாதரதா பார்த்தா நாம் யதஸ்தீத வாதினக காமாத்மானக ஸ்வர்கபராக ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்யாதிகதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பிரகிருத சேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌ ந விதியத்தே. வேத மொழியில் விருப்பமுடையவர்கள் சொர்க்கத்தை விளைவிக்கிற கர்மத்தை அந்நியம் ஒன்றுமில்லை என்பவர்கள், காமம் நிறைந்தவர்கள் சொர்க்கமே முடிவான பேறு என்பவர்கள், இத்தகைய அவிவேகிகளுடைய புஷ்பாலங்கரமான வசனத்தை கேட்டு அறிவு கலங்க பெறுபவர்க்கும் போக ஐஸ்வர்யத்தில் பற்றுடையவருக்கும் உறுதியான புத்தி உள்ளத்தில் உண்டாவதில்லை. அவர்களுடைய புஷ்ப அலங்காரமான சொற்கள் போக ஐஸ்வர்யத்தை பெறுதற்கான காமிய கர்ம விசேஷங்கள் நிறைந்தவனாயும் புதிய பிறவிகளை உண்டு பண்ணவனாகவும் இருக்கும். கழுகு ஆகாயத்தில் உயர பறக்கிறது, ஆனால் கீழே எங்கு அழுகிய பிணம் கிடைக்கிறது என்பதிலேயே அது கண்ணும் கருத்தும் உடையதாயிருக்கிறது. வேத சாஸ்திரங்களை எவ்வளவு கற்றிருந்தாலும் காமவசப்பட்டு இருக்கும் அளவு அந்த சாஸ்திரங்கள் கழுகு போன்றவர்களே ஆவார். காமமும் காசு ஆசையும் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் அளவு அவர்கள் ஈஸ்வர லாபத்தை அடைய முடியாது. இது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூப் ஃப்ரம் விருத்தாச்சலம். ஜெய் வாசவி. இன்று 45வது ஸ்லோகம். திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நித்வந்தவோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். அர்ஜுனா, வேதங்கள் முக்குணமயான சம்சாரத்தை பற்றியவைகள். நீ இருமைகளினின்று விடுபட்டு எப்பொழுதும் நடுவு நின்று யோக சேமங்கள் அற்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து முக்குணங்களை கடந்தவனாகும். கீதா 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 என்று அடுத்தடுத்து அவசரமாக உச்சரித்தால் தாகி தாகி என்ற சப்தம் வருவது போல கேட்கும். தாகி என்பது தியாகி என்பதின் சிதைவு. உலக பற்றுள்ளவர்களே, துறவு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் விட்டு ஈஸ்வரனிடம் மனதை நிலை நிறுத்துங்கள் என்று கீதையானது ஒரே வார்த்தையில் போதிக்கிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூப் ஃப்ரம் விருத்தாச்சலம்.